அன்பார்ந்த புலியூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 16/11/2025 முதல் 22/11/2025 வரை, ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 6ஆம் தேதி வரை இனி 12 ராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன்களை பார்க்கலாம். மேசராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே, எடாகுடமாக தான் காணப்பட்டு வருதுங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டி வருதுங்க. முன்ன போனால் முட்டுதுங்க, பின்ன வந்தால் உதைக்குதுங்க. நீங்கள் சிவனேனி வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் பம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள், குறைபாடுகள், பிரச்சனைகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், கெடுபிடிகள், வீண் அபராதம் செலுத்த வேண்டியதல் போன்ற சில விஷயங்கள் நடப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. மற்றபடி எதிர்பார்க்கிறது வரவேண்டியது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் கை கெட்டினது வாய் கெட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 21, 22 2 நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும். 16, 17, 18 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும், ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு புதிய சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும், நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும், ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து பத்துன்னு ஏதாவது ஏதாவது வந்து சேருவதற்கும், அல்லது சொந்தமாக வீடு, நிலம், தோட்டம்னு ஏதாவது வாங்கிறதற்கும் வாங்கிறதுக்கு முயற்சிக்கிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள், பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எல்லாமே சாதகம்தான். 18, 19, 20 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். மிதுனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்கள் கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதில்லை. எல்லளவும் சந்தேகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும், வெற்றிகரமாகவும், ஆதாயகரமாகவும், லாபகரமாக காணப்பட்டு வருவதற்கும், நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும், திடீர் பயணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும், அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் சற்று காலதாமதமாகவே நடப்பதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. 21, 22 2 தேதிகளில் பணம் வரும் நாட்களாகும். கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டும். அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும்,
ஒரு சிலருக்கு புதுசாக சொந்தமாக ஏதாவது ஒரு சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே கூட சொல்ல இடமிருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேர்ந்து மகிழ்ச்சியை தருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுகளில் சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வழக்கு ராஜ்யம்னு ஏதாவது இருந்து வந்தால் வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் சொந்த வீடு நிலம் தோட்டம் போன்ற ஸ்திர சொத்துக்கள் வாங்குறதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 16, 17, 18 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரை கொண்டு பலன்கள் காணும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும். அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வீண் தொந்தர்கள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவுமாதிரி இழுத்துண்டே போவதற்கும் எந்த ஒரு காரியத்திலே ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்பட்டு கையை கடிக்கிறதற்கும் கடன் வாங்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 18, 19, 20 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான ஒரு வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று கோயில் குளம்னு சென்று வருவதற்கும் சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 21, 22 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். துளாராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டும். சுமாரான வாரம் எதுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது முயற்சிக்கிற காரியங்களிலே பாதி அளவு முன்னேற்றம் காண்பதற்கும் மீதி அளவு சற்று காலதாமதமாக முன்னேற்றம் அடைவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் சற்று சிரமத்தின் பேரிலே கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு பலன்கள் சற்று குறைவாகவே காண்பதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியையும் கொஞ்சம் வருத்தத்தையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தேவையற்ற இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கும் அதனால் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் வரவேண்டிய படம் பழைய பாக்கியத்துக்கு கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. அதாவது கை கட்டினது வாய் கட்டாமல் போகிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்று கூட சொல்லலாம். மற்றும் இந்த வாரத்திலே வீண் அலைச்சல் தெரிச்சல்கள் அதிகமாக அதாவது சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது மட்டும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பணம் அடுத்த வாரம்தான். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகத்தான்
காணப்பட்டு வருவதிலே எல்லளவும் சந்தேகம் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பாராத வகையில் கூட சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி அடைவதற்கும், நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சும நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும், குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், நேர்த்திக் கடன்கள், குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறதுனே தான் சொல்ல வேண்டும். மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும், உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த பிரச்சனைகள், தொந்தரவுகள், குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. பணம் அடுத்த வாரம்தான். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது, அச்சமஸ்தானத்திலே குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சரிப்பதாலும், விரயஸ்தானத்திலே சூரியன் புதன் செவ்வாய் சேர்ந்திருப்பதாலும் அவ்வளவாக நல்ல வாரமாக காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் மன சஞ்சலத்தையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் காலதாமதமாகத்தான் நடைபெறும். காலதாமதத்தால் நடந்து முடிவதற்கும், வீண் அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. 16, 17, 18 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் ஏற்படுவதற்கும், வெற்றி அடைவதற்கும், வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும், ஒரு சிலருக்கு புதியதாக சொந்த தொழில் வியாபாரம் ஏதாவது ஆரம்பிப்பதற்கும், நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும், குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 18, 19, 20 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பலன்களை பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது கிரக நிலவரங்கள் சரியா இல்லைங்கிறதுனால படுத்தல்கள் தான் பல விதத்தில் படித்து சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. சிவனேன்னு உங்கள் வேலைகளை பார்த்துட்டு இருந்தாலும் வீண் பிரச்சனைகள், வீண் சிக்கல்கள், வீண் தொந்தரவுகள், வீண் பம்புகள் வீடு தேடி வந்து சேருதுங்களே. மேலும் இந்த வாரத்திலே எந்த ஒரு வேலையிலே ஈடுபட்டாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருதுங்களே. மற்றும் எதை தொட்டாலும் ஜபம் மாதிரி எழுத்துட்டே போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அரசாங்கத்திலிருந்து கூட சில கெடுபிடிகள், தொந்தரவுகள், சிக்கல்கள், பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. செலவுகள் 2 மடங்கு கூடுதலாக ஆகுவதற்கும், கடன் சுமை அதிகரிக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் தண்ட செலவுகள் தரிகட்டு ஓடத்தான் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் பெண்களால் சில நன்மைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 16, 17, 18 3 தேதிகள் சந்திராஷ்டம நாட்களாகும். உஷார் தேவை.
21, 22 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரை பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் ஆதாயகரமாகவும் வெற்றிகரமாகவும் நடந்தேறுவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகமாகவும் வாய்ப்பு காணப்படுகிறது. ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள், பிரச்சனைகள், தொந்தரவுகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எல்லாமே சாதகமாகத்தான் நடந்து முடியும் வாய்ப்பு காணப்படுகிறது. 18, 19, 20 3 தேதிகள் சந்திராசிரம நாட்களாகும். புதிய முயற்சியிலே தவிர்ப்பது சால சிறந்தது. பணம் அடுத்த வாரம்தான். இத்துடன் இந்த வார ராசி பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம்.